அடுத்த பேச்சாளராக எங்களுக்கு சிறப்பு வாய்ந்து எங்களுக்கு எப்பொழுதும் ஆசி வழங்கி கொண்டிருக்கும் எங்கள் ஐயா நவமணி சார் ஐயா அவர்களை மேடைக்கு வந்து சிறப்புரையாற்றும்படி அன்புடன் அழைக்கின்றோம். வாங்க. அவருக்கு முன்னதாக எங்களது குறிச்சி குருராஜா அவர்களை மேடையில் வந்து அமரும்படி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக எங்களை சக்தி கணேசன் ஐயா அவர்களை மேடையில் வந்து அமரும்படி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். இருங்க வாங்க. அன்னை தமிழுக்கும் அனைவருக்கும் அரங்கில் அமர்ந்திருக்கின்ற அனைவருக்கும் வெளியே இருக்கின்ற அன்பர்களுக்கும் முதற்கண் வணக்கம். சற்று நேரத்திற்கு முன்னால் எனக்கு முன்னால் பேசிய அருமை இளவல் சனி பகவானை தொட்டுவிட்டு அமர்ந்திருக்கிறார். இந்த ஜோதிட மாநாடு அல்லது இந்த ஜோதிட கலை நன்கு வளர்ந்திருக்கிறது என்ற ஒரு முத்துக்களையும் இங்கு பதித்து விட்டு சென்றிருக்கிறார். உண்மைதான், நல்ல முத்துக்கள் வளர்கிறது, நல்ல நெற்பயிர்களும் வளர்கிறது, இடையே சில கலைகளும் வளர்கிறது. இந்த கலைகள் வளர்கிறதே என்பதற்காக நெல்லினுடைய பெருமை தாழ்ந்து விடாது. நாம் நெல்லை காப்பாற்ற வேண்டுமென்றால் களையை எடுக்க வேண்டும். ஆனால் நன்றாக ஒரு நெல் முற்றிவிட்டால் நமக்கு களை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த நெல்லினுடைய கதிரை மட்டும் நாம் அறுப்போம். எனது அருமை நண்பர்களே, இந்த வளர்ச்சி என்பது இங்கு அமர்ந்திருக்கின்ற கிட்டத்தட்ட பாலா ஒரு சிலரை தவிர இந்த ஜோதிட கலை வெறும் இடர்பாடிலும் துயர்பாடிலும் தடங்களிலும் வந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிக பெரும் உண்மை. ஒரு காலத்திலே ஜோதிடன் என்று சொன்னாலே வீடு தர மாட்டான். ஜோதிடன் நீங்க சொன்னீங்கன்னா வீடு தர மாட்டான். அருமை அருமை. வீடே தராத போது பொண்ணு எப்படி தருவான்? அதுவும் 67, 66, 67 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 56, 57 வருடங்களுக்கு முன்னால் நான் பல்கலைக்கழகத்தில் படித்து அதற்கு பிறகு என் தந்தையாரோடு கொஞ்சம், அவர் ஜோதிடர், எங்க தாத்தா ஜோதிடர், எங்க பாட்டையா ஜோதிடர், எங்க தந்தையருடைய தம்பி இங்கு இருந்தார். அதாவது கோட்டை அப்படின்னு என்னன்னா இருக்க மாட்டாங்க, வெளியில இருக்க பெண்களை இங்க. ஆனா கால மாற்றத்துல அந்த கோட்டை சுவர் இடிக்கப்பட்டது, சேரன் டிப்போ வந்து விட்டது என்று நினைக்கிறேன். இதற்கு நேர் பின்னாடி தான் என்னுடைய அத்தை வீடு, அதாவது சொந்த அத்தை வீடு. எனவே பல ஆண்டுகள் இங்கே தவழ்ந்திருந்த போதிலும் கூட 67 72 புலவரும் பயிற்சியும் பெற்று சில காலம் ஆசிரியராக பணியாற்றுகின்ற பொழுது அந்த பணி நீடிக்கவில்லை. நான் அப்பா இறந்தவுடனே ஜோதிடத்திற்கு வந்தேன். எனது அன்பு நண்பர்களே, பல ஜோதிடர்களை போய் அப்பா தொட்டு கொடுத்ததை விருத்தி பண்ண வேண்டும் என்று கேட்டேன். உட்காருங்கன்னு கூட பலர் சொல்லலை. சிலர் சொன்னாங்க, உனக்கு ஏயா இந்த தலையெழுத்து, நீ பாட்டுக்கு ஏதாவது கல்லூரியில போய் வேலை பார்க்க வேண்டியதானே, ஜோதிடமா படிக்க வந்தேன் என்று ஜோதிடம் படித்தவர்களே முயற்சியை தடை செய்தார்கள். ஆனால் என்னுடைய உள்ளத்திலே இந்த ஜோதிட கலை இயற்கையாகவே ஊறின. ஏனென்றால் 5 தலைமுறை முடிந்து 6வது தலைமுறை. எனவே இதை படிக்க வேண்டும் என்று ஒரு ஆர்வம். அப்பா வைத்திருக்கின்ற நூல்கள் எல்லாம் படிக்கும் பொழுது குமாரசாமியத்தை எடுத்து ஒரு பக்கம் படித்தேன், எனக்கு தலை சுத்து. ஆனாலும் கூட
இயற்கையில் நான் தமிழாசிரியராக இருந்ததனால் அந்த பாடல்கள் எல்லாம் புரிந்தது. பொதுவாக எடுத்துக்கொண்டால் போதிடமாகிய வேதியநாத புராதனன் மான் முதலோர் ஈதிடமாய் வருவார் எனில் யாவும் விடாது ஜோதிடமே திடமாக நடாவும் குமாரசாமியம் யான் ஓதிடவே எனது ஓரகம் வாழ்வவன் யானை சகோதரன் இருக்கும். எடுத்த உடனே குமாரசாமியத்துல பார்த்தேன். என்ன பொருள்? போதிடமாகிய இந்த பூமியில் பிரம்மா விஷ்ணு சிவன் ஒரு பெண்ணினுடைய வாசல் வழியாக வந்தால் அவனுக்கும் தலையெழுத்து எழுதப்படும். அப்படிப்பட்ட ஜோதிட கலை இந்த கலை என்று அந்த பாடலிலே பொருள் வந்தது. அதற்கு பிறகு படிக்கின்ற பொழுது போராடி போராடி அந்த குமாரசாமியம் ஒரு அருமையான நூல். ஆனால் இன்றைக்கு பலர் அதை கையிலேயே தொடுவதில்லைங்க. அதற்கடுத்து ஒரு நூல் தொடுகின்ற பொழுது நமக்கெல்லோருக்கும் ஒரு அறிவுரை சொல்லுகிற மாதிரி அந்த ஆசிரியர் சொன்னோம். உங்களுக்கெல்லாம் ஒரு தோஷம் வந்துடும்னு சொன்னான். என்ன தோஷம் என்று அந்த பாடலை படிக்கின்ற பொழுது திருமகள் அருளை பெற்றிடாதவர்க்கும் தெய்வத்தை பணிந்திடாதவர்க்கும் தருமனை போல் நளினமாய் உரைத்து தாம்பூலம் தச்சனை இன்றி வந்து கேட்போருக்கும் வஞ்சகர் லோபியர் தமக்கும் தர்க்கவாதியருக்கும் ஜோதிடம் உரைப்பதே தோஷம். வறுமை, அவன் வறுமையிலிருந்து மீள்றதுக்கு எண்ணமே இல்லை. தர்க்கம் பண்றான், நம்ம கிட்ட வீண் வாதம் பண்றான், தாம்பூலம் தச்சனையின்றி நம்மகிட்ட கேட்கிறான். இவனுக்கெல்லாம் ஜோதிடம் சொல்லாத. எனது அன்பு சகோதரனே, ஜோதிடனே, வீண் தர்க்கவாதங்கள் பண்ணாதீர்கள். ஓசோ சொன்னார், யாரும் தோற்பதற்கு தயாராக இல்லை. அதனாலதான் நட்சத்திரம் இருக்கா இல்லையா, சாரம் இருக்கா இல்லையா, நான் என்னுடைய பேஸ்புக்கில் அந்த பக்கமே போகல. கண்ணுக்கு தெரிந்த ஒரு கைரேகைக்கு ஏன் கண்ணாடி வைத்து பார்க்க வேண்டும்? சாரம் உண்மை. அந்த உண்மை என்பதை கூட என்னுடைய முகநூலில் ஏன் எழுதவில்லை என்றால் தர்க்கம். ஏராளமான நூல் வாங்கியிருக்கேன், அதை படிக்கிறேன். அது மட்டுமல்ல, நல்ல தம்பிகள், இந்த மாதிரி தம்பிகள் அவங்கெல்லாம் போடுற பதிவுகளை படிக்கிறேன், சிந்திக்கிறேன், போதும். ஆனால் சாரமும் முக்கியம். அதற்கு பதில் ஏன் போடலைன்னா, அந்த ஆசிரியர் சொன்னார், தயவு செய்து தர்க்கம் பண்ணாதே, நீ தர்க்கம் பண்ண வேண்டிய இடத்திலே ஆய்வு செய். எனது இனிய நண்பர்களே, நான் இயற்கையிலேயே ஒரு ஜோதிடர் தான். ஆனால் வாஸ்துங்கிற கலையில் பிடிச்சி தள்ளி விட்டாங்க. எங்கே போனாலும் வாஸ்து பற்றி 2 பேசுங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு ஆள் உயரம் கூட இல்லைங்க, ஒரு 4 அடி 5 அடி வேணா நீங்கள் செங்கல் வச்சு கட்டலாம். 6 அடினா கொஞ்சம் சிரமப்பட்டு செங்கல் வைக்கணும். 7 அடி 8 அடி 10 அடி அநேகமாக இந்த உயரம் கூடுமானவரை 10 அடி தான் இருக்கும். இந்த 10 அடி மேலே போக, அதுக்கு மேலே போக போக என்ன தேவை? சாரம் தேவைங்க. சாரம் இல்லைன்னா கட்டடம் எப்படிங்க எந்திரிக்கும்? நினைத்து பாருங்க. நான் யாரையுமே மறைமுகமாக தாக்கல. சாரம் அவசியம். கேட்குறாங்க, சார் அவர் எப்படி பேசினாரு? அடுக்க முடியல, அள்ளி வீசிட்டாருங்க. அப்புறம் நகைச்சுவையா பேசினாருங்க. அப்புறம் நான் பேச்சுல சாரம் இல்லைங்க, அம்சம் இல்லைங்க. அம்சம் என்பது சாரம். ஒரு பெண்ணை போய் பார்க்குறீங்க, அழகாக இருக்கிறார், ரவிவர்மா எழுதின ஓவியம் போல இருக்கிறார். திடீர்னு வேணான்றாங்க. பெரியவங்க பாலா மேலே கேட்குறாங்க என்னன்னு. கோச்சுக்க கூடாது, அவருக்கே சொல்ல தெரியும். அந்த என்னமோ தெரியல, ஒரு அம்சம் இல்லைங்கிறாரு. அந்த அம்சம் தாங்க முக்கியம், அதுதாங்க சாரம். எனவே இந்த ஜோதிடம் என்பது ஒரு ஆழமானது, அகலமானது, விரிவானது, நுட்பமானது, விஞ்ஞானபூர்வமானது. அந்த விஞ்ஞானத்தினுடைய அஸ்திவாரம் எதில் நிற்குதுன்னா தெய்வீகத்தில் நிற்குது சார். இப்போ அங்கேருந்து காரில் வந்தேன், இந்த புண்ணியவாளே பஜனை மடம்னு போட்டார். நான் பஜனை மடத்துக்கு போனேன். அங்கே போயிட்டேன், ஒரு இடத்துக்கு 2 கிலோமீட்டருக்கு. ஏன்னா இந்த ஊர்லேயே வளர்ந்தேன்னு சொன்னேன்.
இந்த ஊர்லயே இருந்தவன் தான். அங்க ஒரு பஜனை மடம் இருக்கு. அந்த மடத்துக்கு போனா இது இந்த மடம் இல்லைங்க, வேற எங்கேயோ ஒரு சொந்த மடம் இருக்கு போங்கண்டாங்க. அப்புறம் என்னடானா அங்க நம்ம சிவன் கோயிலுக்கு அங்கிட்ட ஒரு மடம் இருக்கு, அங்க போனேன். இல்லை, எனக்கு ஒரு பொறி தட்டுச்சு. ராமானுஜ மடம் கேட்டா யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, எனவே யாதவா மடம்னு கேட்டு பார்ப்போம்னு கேட்டேன். அப்படி சொல்லுங்க தெளிவான ஒருத்தர் இப்படி வழிகாமிச்சார். ஆக 2 மடங்களிலே சுற்றிவிட்டு 3வது மடமாகிய இந்த மடத்திற்கு வந்தோம். எனவே ஒரு சாதாரண ஒரு மடத்தை கண்டுபிடிப்பதற்கு கூட கால அவகாசம் தேவை, விரிவு தேவை. அதுபோல ஜோதிடம் என்ற ஒரு நுட்பமான கலையை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் நீண்ட ஆராய்ச்சி தேவை. அது மட்டுமல்ல நண்பர்களே, கடந்த ஒரு 10 நாளா ஒரு பழைய நூல் சுவடியிலிருந்து படிக்கின்ற பொழுது ஒரு கணிதம் புரியாமலே இருந்தது. அதை பல ஆண்டுகள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு முந்தா நாள் தான் அந்த கணிதமே எனக்கு புரிந்ததுங்க. சகம கணிதத்தில் ஒரு கணிதம் இந்த 75 வயதுல அப்பதான் புரியுது. இத ஒரு நண்பர்கிட்ட ஒரு 86 வயசுல கேட்டேன். என்கிட்ட இருந்தது அந்த நூலே காணோம் அப்படின்னாரு. ஆக ஒரு பழமையான நூல்களை தேடி தேடி படிக்கிறோம், தேடி தேடி சேகரிக்கிறோம். அப்ப சேகரிக்கின்ற பொழுது வள்ளலார் சொன்னது மாதிரி எதிர்பார்க்கிறோம் யாரும் வருவாங்களான்னு. இல்லை, கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை, கட்டிக்கொண்டேன் நிலைதான். சிலர் கேட்பாங்க, நான் என்ன சொல்றேன்னா போய் கேளுங்க. இப்போ பாலா சார் இருக்காருன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 30-35 வருஷமா அவர் அங்கே இருக்கார். மாத ஜோதிடம்னு ஒரு நூலுங்க, அதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களோ என்னமோ தெரியாது. அதில் நான் கட்டுரை எழுதியிருக்கேன். வெங்கட்ராமன் ஐயா அவர் பாருங்க, இந்தியா முழுக்க புகழ் பெற்றவர். அந்த பத்திரிகையில் அவரு தன்னுடைய ஜாதகத்தை போட்டு யாரும் எழுதாத, சொல்ல துணியாத ஒரு நிகழ்ச்சியை சொன்னார். என்ன சொன்னார்னா, எனக்கு ஆயுசு கம்மி, ஆயுள் குறைவு அப்படின்னு எழுதினார். அப்ப நாங்க அவரெல்லாம் பார்க்க போயிருக்கோம், கிட்டத்தட்ட 41 வருடங்களுக்கு முன்னாடி. அப்ப அவர் சொன்னாரு, இதுக்கும் ஒரு மாற்று வழி இருக்கு. என்னன்னா 2ஆம் தாரம் முடிச்சா முடிச்சுக்கலாம், ஆனா அவ பாருங்க கத்தரா அப்படின்னு. என்னைய கூட்டிட்டு அவருடைய நண்பர் துளசிராம்னு ஒருத்தர், அவரும் மிகப்பெரிய ஜோடத்துல மிகப்பெரிய ஸ்காலர். அப்ப அந்த அம்மா முடியவே முடியாட்டாங்க. ஆனா அவர் அந்த சொன்ன நாள்ல அந்த திசையில அவர் இறந்து போயிட்டார். அவர் அதிகமா ஒரு ராசியை விட நவாம்சமும், நவாம்சத்தை விட அஷ்டவர்க்கம் தான் முக்கியமா பார்ப்பார். அவர் சொன்ன அந்த தசாபத்தியில முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு துளசிதாஸ்ட கொடுத்தாங்க, துளசிராம்கிட்ட. அப்பெல்லாம் ஐயா அவரோட பழக்கம், அவங்களால நடத்த முடியல. அதை ஒரு கடலூர்கார்ட்ட கொடுத்தாங்க, அது அப்படியே நின்று போச்சு. ஒரு அருமையான ஒரு இது. அதனுடைய 40 ஆண்டுகள், நான் கிட்டத்தட்ட ஒரு 35-40 ஆண்டுகளுடைய அந்த நூல், அந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா, அந்த கட்டுரைகள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய சான்றோர்கள் எழுதியிருக்காங்க தெரியுங்களா? எழுதும்போது கட்டுரை எழுத மாட்டாங்கங்க, ஒரு வரி எழுதுனா இந்த நூல்ல இருந்து இந்த கருத்தை எடுத்திருக்கிறேன்னு சொல்லி எழுதுனாங்க. அப்படி அந்த கட்டுரை மட்டும் படிச்சா போதும் ஒருத்தர் ஜோடராயிரலாம். அதுக்கு பிறகுதான் புலியூர்பால் வந்தார். இப்ப நாகராஜா அவருடைய பையன் இருக்காருங்க. அப்புறம் நாகை ராஜகோபால் வந்தாருங்க, அவரு கொஞ்சம் எழுதினார். ஆனா அதுக்கு முதல்ல வித்திட்டவர் அவரு. அதுக்கு பிறகு பொய்யாமொழின்னு ஒரு பத்திரிகை ஒரு 50 ஆண்டுகளாக நடந்தது, அதிலும் நான் கட்டுரை எழுதியிருக்கேங்க. ஆதிமூலம்னு சொல்லி ஒரு செட்டியார் எழுதினார், ரொம்ப அருமையா எழுதினார். அவர் தான் சொன்னாரு, பக்தவச்சலா இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி ஆழ்வார், காமராஜர் இத்தனை ஆண்டு காலம் உயிரோடு இருப்பார்னு வரும் அதுல. ஆக இப்படி பாரம்பரியம் மிக்க அந்த பத்திரிகைகள் எல்லாம் இன்று காணாமல் போனதுக்கு காரணம் நாம தான் சார். நாம அதை ஆதரிக்கல. அது மட்டுமல்ல, இன்னைக்கு பழம் நூல்கள் இருக்கு,
அதையெல்லாம் இன்னைக்கு நான் ஒரு 9 நூல்கள் எழுதி வச்சிருக்கேன். அதை வெளியிட பயமா இருக்கிறது காரணம் என்னன்னா, வாங்குவோர் குறைவு. பல ஜோட நண்பர்கிட்ட கேட்கும்போது விற்பனை இல்லை. அப்படியே எழுதி வெளியிட்டாலும் அங்கங்க இருக்கிற சங்கம் ஒன்றை மட்டும் வாங்கி அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து அப்படியே மாணவர்களுக்கு கொடுத்துட்றாங்க. அப்ப எழுதினவனுடைய நிலையை பாருங்கள். அவன் எழுதுவானா? சரி, ஆன்லைன்ல இந்த 46 வருடங்கள் சொன்னதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குறைந்த தொகை போட்டு ஒருத்தரை உட்கார்ந்துருக்கோங்க. ஒருத்தர் மட்டும் உட்கார்ந்து கேட்கிறாரு. ஆனா அவருக்கு பின்னாடி ஒரு 10 பேர் உட்கார்ந்து கேட்கிறாங்க. ஏன் இது வருத்தமா இருக்குமா இல்லையா அந்த ஆசிரியனுக்கு? ஆக இப்படி எல்லாம் நடக்கிறது. இந்த ஜோதிடம் இனியும் நன்றாக வளரணும்னா இவங்க கையில இல்லை சார், உங்க கையில தான் இருக்கு. இந்த மாதிரி உட்கார்ந்துருக்க இளவல் இந்த மாதிரி இருக்கிறவங்களையெல்லாம் தேடி போங்க. தயவு செய்து ஃபோன் பண்ணி என்னதுன்னு கேட்காதீங்க. தேடி போங்க. தேடி போய் அவங்கள்ட்ட என்ன இருக்கோ கேளுங்க. இருக்கும் இடம் தேடி என் பசி உணர்ந்து அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன், உடல் தேகம் இழைத்தேன் போகேன் என்று பட்டினத்தார் சொன்ன மாதிரி வாங்க, பெற்றுக்கொள்ளுங்கள், செல்லுங்க. எனவே ஜோதிடம் உண்மையாக வளரணும் சார். உண்மையாக வளரணும்னா ஏதோ ஒரு மாநாடு போட்டு ஒரு சிலருக்கு மகுடம் வச்சு எனக்கு பொன்னாடை போத்துறதுனால ஜோதிடம் வளராது. ஆனால் ஜோதிட கருத்துக்களை பதிவு செய்து மக்களிடம் போகணும்னா தயவு செய்து உங்கள் கால்களை பிடித்து கேட்கிறேன், எதையுமே இலவசமாக பெற நினைக்காதீர்கள். இலவசமாக எதை பெற நினைக்கிறீர்களோ அந்த கலை உங்களுக்கு தங்காது. எந்த குருநாதன் இருக்கிறானோ அந்த குருநாதனை வணங்கி உங்களால் முடிந்த தட்சணையை கொடுத்து அதற்கு பிறகு அவனிடம் கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா ஒரு புத்தகம் என்பது சும்மா இல்லை சார். என்னிடம் ஒரு 3 லட்சம் ரூபா புக் இருக்குன்னா பட்னியா இருக்கும்போது கூட அப்பா விட்டு பிறகு நான் பல நூல்கள் நான் வாங்கும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுங்களா? அப்ப அடிக்கி வச்சிருக்கிறேன். தம்பி பழைய நூல்கள் இருந்து சில குறிப்புகள்லாம் கொடுக்கிறார். நான் பார்த்து சிரிச்சுக்குவேன். பாலா தான் மட்டும் நடத்திக்கலாம். அவர் ஒரு பெரிய அதிகாரியா இருந்தோ தான் மட்டும் இருக்கலாம், சுகவாசியா இருக்கலாம். ஆனா அவர் வகுப்பு நடத்துறாரு. இன்னும் சொல்ல போனா நான் வேலூருக்கு வருவேன். ஒரு தடவை தெரியாம சொல்லிவிட்டா சார், எனக்கு அங்க ஒரு வீடு இருக்குன்னு பிடிச்சுக்கிட்டார் மனுஷன். அத்தை வீடுனா எங்க அப்பாவோட பிறந்த அத்தை வீடு பின்னாடி இருக்குன்னு சொன்னேன். அத்தை மடியில தாங்க, எங்க அப்பாவுடைய தங்கச்சி மடி தாங்க சார். அங்க வேலூர்ல ஒரு வீடு இருக்குன்னு தெரியாம வருவேன், அடிக்கடி பார்ப்பேன்னு சொல்லிட்டேன். தெரியாம சொல்லிவிட்டேன். ஆனா விளக்கம் சொல்லி இருக்கணும் சார். எனக்கு ஒரு பொண்ணு, ஒரு பையன், ஒரு பொண்டாட்டி சார். ஒரு பொண்ணு, ஒரு பையன், ஒரு பொண்ணு எம்ஏ எம்பில் முடிச்சு டாக்டரேட் முடிச்சு பல்கலைக்கழகத்தில் இன்னைக்கு HOD பேராசிரியராக இருக்கா. அங்கே டாக்டரேட் பட்டா 2 டாக்டரேட் பட்டா வாங்கியிருக்கா. அவள் வீட்டுக்கு வருவேன் சார். அப்போ அது எனக்கு சொந்த வீடு மாதிரி தானே. அங்கே ஒரு வீடு கட்டியிருக்கா. அவள் நெதர்லாந்தில் ஒரு வீடு இருக்குன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, உடனே இவரு பிடிப்பாரு. நெதர்லாந்தில் என் சன் இருக்கா, அங்கே ஒரு வீடு கட்டியிருக்கான். இப்போ தான் கிரகப்பிரசத்தை சொல்லிட்டு தான் போனேன். அதனால் சார் நம்மளாம் நாங்கள் சும்மா இருக்கலாம், வீட்டுக்குள்ளே பேசாமல் இருக்கலாம். ஏதோ இறைவன் எங்களுக்கு ஏதோ ஒரு சிறு வசதி போட்டிருக்கான், பேசாமல் இருக்கலாம். ஆனால் அங்கேருந்து காரணத்துக்கிட்டு இங்கே ஏன் வர்றோம்? வேலூர்ல இருந்து நேத்தே ஏன் அவர் வரணும் இந்த வயதுல? நான் இந்த 75 வயதுல நான் எனக்கு 18 தான் ஆகுது. அது வேற விஷயம். ஏன் வரணும்? ஏதாவது அந்த இதுல ஒரு 10 பேராவது உட்கார்ந்துருப்பாங்க. உண்மையான ஜோதிடர்களை தேடி போய் உண்மையான நூல்களை படிப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல தான் வர்றோம் சார். நமக்கு பிறகு ஏதாவது விட்டு செல்லணும். வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபினில் யானும் ஒருவன் அன்றோ. ஆனால் ஒரு ஆலமரம் வருது சார், ஆனால் பட்டு போது வேர்களை விட்டு செல்லுது. அதுபோல் விட்டு செல்லணும் சார்.
நம்ம கடமை அதுதான் சார். நான் பிறந்தப்ப என்னை யாரோ தான் குளிப்பாட்டினாங்க, நான் பிறந்தப்ப யாரோ தான் ட்ரெஸ்ஸு போட்டாங்க, நான் பிறந்தப்ப யாரோ தான் சேனை தண்ணி வச்சாங்க, புரிஞ்சுக்கிட்டீங்களா? யாரோ தான் எனக்கு ஆணா சொல்லி கொடுத்தாங்க, யாரோ தான் எனக்கு பட்ட கல்வியும் பட்டமும் கொடுத்தாங்க. யாரோ ஒரு புண்ணியவாள சார் பொண்ணு கொடுத்துட்டான், யாரோ. அதனாலதான் புண்ணியவாளன்னு சொல்ல சார், புண்ணியவாளன்னு சொல்லு. ஆமா சார், சார் சத்தியமாக உண்மைதான் சார். பேங்க்ல போய் நான் ஒரு 10 எரும மாடை வச்சிருக்கேன் அல்லது 2 எரும மாடை வச்சிருக்கேன், அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கேன், உடனே கொடுப்பான் சார். ஆனா ஜோலர் நான் 40 வருஷமா இருக்கேன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டான் சார். இது உண்மை. அது மட்டும் இல்ல, நீங்க எம்ஏ முடிங்க, எம்ஃபில் முடிங்க, ஒரு ஜோதிடர் சொல்லி இந்த பெண்ணை நீ கட்டிக்க, அந்த பிள்ளைய கட்டிக்கலாம் போய் கட்டிக்கிறாங்க. நான் ஜோசிகர்ல போய் கல்யாணம் பண்ண மாட்டேன் சார். இதை நான் ஏன் வேதனையில சொல்றேன்னா, இந்த நிலை மாறணும். மாறுது. ஏன்னா நான் கிட்டத்தட்ட நிறைய சுற்றிட்டு வரேன். என் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு நாளைக்கு ஒரு ஊர், ஒரு மாநிலம், கிட்டத்தட்ட ஒரு 15 நாடு சுற்றிட்டு வரேன். இன்னும் அந்த உரிய மாற்றங்கள் இன்னும் வரல சார், வரணும். ஜோதிடன் என்றால் அந்த காலத்தில் அரசனுக்கு பக்கத்தில் சரியாசனமாக ஜோதிடன் அமர்ந்திருந்தான், ஆலோசனை சொன்னான். அதுபோல் சொல்லணும் சார். அதுபோல் நாட்டு நடப்புகளை சொல்லணும். அதுபோல் ஜோதிடன்னா அவன் தெய்வம். எந்த தொழிலுக்குமே எல்லாருமே ஏதாவது தொழில் செய்வாங்க சார். நம்ம மட்டும் என்ன செய்யறோம் தெரியுமா? தெய்வத்துக்கு தொழில் செய்கிறோம் சார். அதனால ஜோதிடம் வளரணும். ஜோதிடம் வளரணும்னா நல்ல நூல்கள் நல்ல நூல்கள் வெளிவரணும். நல்ல நூல்கள் வரணும்னா இங்க இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் அதை ஆதரிக்கணும், ஜோதிடர்களை ஆதரிக்கணும். ஜோதிடர்லைன்னா ஆதரிக்கணும்னா எங்களுக்கு பொன்பொருள் கொடுக்க வேண்டாம், எங்களுடைய கருத்தை ஏற்க வேண்டும். எங்களுடைய நூல்களை வாங்கி படிங்க. தயவுசெய்து ஜெராக்ஸ் படிக்காதீங்க. தயவுசெய்து எங்கேயாவது ஜோதிடன் ஓசியில நடத்துறேன்னா உண்மையில சரியா இருக்காது. கொஞ்ச நாள் நடத்திட்டு அப்புறம் ஒரு பிட்டை போட்டு அப்புறம் ஒரு 5000 10,000 உங்களை அறியாம வசூல் பண்ணிடுவான். போய் வலையில் சிக்காதீர்கள். நல்ல ஆய்வு ஜோதிடர்களை நீங்கள் தேர்ந்தெடுங்க, படிங்க. ஜோதிடம் வளரட்டும், வாழையாக வளரணும்னு சொல்லி வாழ்த்தி, தம்பி சக்திவேலை ஒரு 2-3 ஆண்டுகளாக தெரியும், எல்லா மாநாடுகளையும் அவர் சின்ன பிள்ளை மாதிரி உதயமாயிட்டு இருக்கிறாரு. வளர்ற பிள்ளை, அவரை வாழ்த்துறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, குன்றக்குடி அடிகளார் பல தடவை சொல்லுவார், வளர்கிற பயிருக்கு மழை தேவை, வளர்கிற மனிதனுக்கு பாராட்டு தேவை. எனவே பாராட்டுகிறேன். வளர்க, வாழ்க, வெல்க. வணக்கம். ஐயா ஒரு நிமிஷம்ங்க. முதல்லயே நாங்கள் பொன்னாடை போட்டு கௌரவிக்கு பொறுத்தோம்னு சொன்னோம். ஐயா ஒரே கேட்டோம்னா தான் சந்தோஷமா இருக்குன்னு, அந்த சந்தோஷத்தோட ஒரு பொன்னாடை பொறுத்துன்னு தான் நாங்கள் வெயிட் பண்ணோம். இந்த சிறப்புரை ஆற்றிய ஐயா அவர்களுக்கு பொன்னாடை பூர்த்தி கௌரவிக்க வேலூர் பாலாசார் ஐயர்களை அழைக்கின்றேன். வாங்க சார். அதாவது இந்த ஊரை நினைவுபடுத்தினது மட்டும் இல்லை, இந்த ஊருக்கும் எனக்கு டச் உண்டுன்னு ஒரு டச் நீட்டு போயிட்டாங்க. அதனால தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. முதல்ல நாங்கள் அழைக்கும் போது இந்த ஊர் ஏன் ஊருப்பா அப்படின்னாரு. எனக்கு அதுவே சந்தோஷமா இருந்துச்சு. அதை மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொண்டு பாலாசார் அவர்களை இந்த பொன்னாடை போட்டி கௌரவிக்குமாறு கேட்டுக்கிறேன். அழகான உரை மட்டும் இல்லை, ஒரு சின்ன ஒரு வார்த்தைகள் கொடுத்து தைரியப்படுத்தியிருக்காங்க, எங்களை ஊக்கப்படுத்தியிருக்காங்க. ஊக்கமே ஆக்கம் தரும் சொல்லுவாங்க, ஆக்கமும் ஊக்கம் தரும் சொல்லுவாங்க. ஆனால் உயர்வான விஷயத்தையும் எங்களுக்கு விட்டுட்டு போயிருக்காங்க.